புராணங்கள் படி பார்த்தீங்கன்னா, குபேரனுக்கு செல்வத்தின் அதிபதி அப்படின்னு பதவியை கொடுத்ததே சிவபெருமான் தான் சொல்றாங்க. சிவனும் குபேரனும் நெருங்கிய நண்பர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட குருவும் சீடனும் அல்லது 2 நண்பர்களும் ஒண்ணா சேர்ந்து அருள்பாலிக்கும் இந்த தரிசனத்த பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாம். இந்த கருவறைக்குள்ள போறதுக்கு நவநிதி படி அப்படின்னு சொல்லப்படுற 9 ஆன்மீக படிகள் இருக்கு. அந்த 9 படிகளும் குபேரனோட 9 விதமான செல்வங்கள், அதாவது நவநிதிகளை குறிக்குது சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் விரதம் இருந்து வராங்களோ அவங்க மட்டும்தான் இந்த 9 படிகள் வழியா மேலே ஏறி போக அனுமதிக்கப்படுவாங்களாம். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, கருவறைக்கு நேரா இருக்கிற மெயின் வாசல் வருஷத்துல பார்த்தீங்கன்னா 364 நாட்களும் மூடி தான் இருக்கும் சொல்றாங்க. வருஷத்துல ஒரே நாள் தான், அதாவது கார்த்திகை மாதம் தேய்பிறையில வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மெயின் டோர் திறக்கப்படும் சொல்றாங்க. அன்னைக்கு மட்டும்தான் நேரடி தரிசனம். மற்ற நாட்களில் பக்தர்கள் பக்கவாட்டில் இருக்கிற அந்த வரிசையில், அதாவது கியூ லைனில் போய் தான் தரிசனம் செய்ய முடியும் சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னொரு அபூர்வமான சன்னதி இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அவங்களுடைய தேவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தேவியாக கூட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிற்பம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல் என மூவகை தொழில்களையும் செய்யும் தெய்வங்களை ஒரே இடத்துல தரிசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தோஷங்களும் விலகி விடும்ட்டு நம்பப்படுதுங்க.